ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதியில இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா? இங்கே தாத்தா விஜய்க்கு சமாதானம் சொல்லுவார். "இருடா, ஏன்டா நீ கோவப்படுத்துற? இரு, வெண்ணிலாக்கு சுயநினைவு வந்த பிறகு பசுபதிக்கு அகெயின்ஸ்டாக சாட்சி சொல்லக்கூட ஒரு சான்ஸ் இருக்குல்ல. நீ ஏன் இப்படி பேசுகிற விஜய்னும் போது, என்ன தாத்தா, எவ்வளோ நாளைக்கு நான் ஓடி ஒளியிறது தாத்தா? தப்பு பண்ணவான்லாம் இருக்கிறான், நான் இந்த மாதிரி ஒளிஞ்சுன்னு இருக்கிறேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா தாத்தான்னும் போது, என்னடா பண்ணுறது, இந்த காலகட்டத்தில் நம்ம இதெல்லாம் அனுபவிக்கணும், நம்ம தலையில் எழுதிட்டு இருக்குடா விஜய். விடு, இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாம் சரியாயிடும். என்ன தாத்தா இப்படி சொல்லி சொல்லியே ஒரு மாதமாக நான் தலைமறைவாகவே இருக்கிறேனே தாத்தா. எல்லாம் பிஸ்னஸும் ஸ்பாயில் ஆகுது. உங்களை பார்க்க முடில, பாட்டியை பார்க்க முடில, சித்தியை பார்க்க முடில. நம்ம நாங்கள் இங்கே எல்லாமே நல்லா தான்டா இருக்கிறோம். உன்னை எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து வெளியே எடுக்கணும், இது தான்டா எங்களோட நோக்கமாக இருக்குது. எந்த தகவல் வந்தாலும் நான் உனக்கு சொல்கிறேன்டா. நீ பத்திரமா இரு விஜய். எந்த விஷயத்தையும் நம்பி நீ வெளியே வந்துடாத. எப்படியோ வெண்ணிலாக்கு நினைவு வந்த பிறகு அவளே எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது விஜய்னும் போது, போங்க தாத்தா, இந்த மாதிரி சமாதானம் கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னும் போது, என்னடா பண்ணுறது?